வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான காரக்குழம்பு, அதுவும் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான மெத்தடில் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காரக்குழம்புக்கு எப்பயுமே எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லா வரும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஆயிலில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே எண்ணெயிலே நம்ம கொஞ்சமாக வடகம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு வேக வச்ச மொச்சை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மொச்சக்கொட்டை நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சுண்டக்காய் வத்தலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நான் ஆச்சி பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை எண்ணெயிலே ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ 1/4 கப் தேங்காவை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் இருக்கட்டும். குழம்புலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப சுவையான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காரக்குழம்பு எப்பயுமே கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே காரக்குழம்பு தேங்காய் சேர்க்காம கூட பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க. அந்த ரெசிபியும் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா வந்துச்சுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.